பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒரு சிலர் சொல்வார்கள், நான் கடவுளை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன், ஆனால் திருச்சபையை நம்புவதில்லை. இன்று நாம் புனித பவுலின் மனமாற்ற விழாவினை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே திருச்சபை இல்லாமல் கிறிஸ்து இல்லை என்கின்ற அளவுக்கு எவ்வாறு தலையும் உடலும் ஒன்றாக இருக்கின்றனவோ அவ்வாறே உடல் இல்லை என்றால் தலை இல்லை என்று நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்றால் திருச்சபையோடும் நாம் இணைந்திருக்கிறோம் என்பது பொருள். திருச்சபை இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் இறைவனை அன்பு செய்யலாம், ஆனால் திருச்சபை அன்பு செய்ய தவறியிருக்கிறோம். அதற்காக நாம் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, திருவசனங்கள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும்
இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரை திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனை நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, வசனங்கள் 15 முதல் 18 வரை. இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர்,
கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சிறுவன் மறைக்கல்வி வகுப்புக்கு சென்று வந்த பிறகு தன் தாத்தாவிடம் இந்த கேள்வியை கேட்டான். தாத்தா, இன்றைக்கு மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியர் புனித பவுல் பற்றி எங்களுக்கு எடுத்து சொன்னார். அதிலிருந்து உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமஸ்கு நகருக்கு செல்லுகிற வழியிலே புனித பவுல் எந்த விலங்கிலிருந்து கீழே விழுந்தார்? ஒட்டகத்தில் இருந்தா, கழுதையில் இருந்தா, குதிரையில் இருந்தா என்று சிறுவன் கேட்டான். அப்பொழுது தாத்தா சொன்னார், அவர் எந்த விலங்கிலிருந்து விழுந்தார் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் பைபிளில் அதை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் என் கருத்துப்படி புனித பவுல் தான் நேர்மையாளர், நீதிமான் என்கின்ற எண்ணத்திலிருந்து கீழே விழுந்தார் என்று பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் புனித பவுலுடைய மனமாற்ற விழாவினை கொண்டாடுகிறோம். இதை புனித பவுலின் சிறப்பு அழைப்பு என்று கூட நாம் அழைக்கலாம். பவுலின் மனமாற்ற நிகழ்வு திருத்தூதர் பணிகள் நூலிலே 3 முறை இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பவுல் தனது மடல்களில் 4 முறை இதை பற்றி குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் பவுலை பொறுத்த மட்டில் இந்த ஒரு நிகழ்வு தன் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு அதிரடி நிகழ்வாக இருந்தது என்று நாம் உறுதியாக சொல்லலாம். புனித பவுலுடைய வாழ்க்கையை அல்லது அவருடைய எழுத்துக்களை நாம் வாசிக்கிற போது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், புனித பவுலிடம் இருந்த பேரார்வமும் வைராக்கியமும் தான். இந்த பேரார்வத்தை அவரது வாழ்க்கை முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். அவரது மறையுரைகளிலே, அவரது மடல்களிலே நாம் பார்க்கிறோம். பிற இனத்தாரை அவர் கையாளுகிற விதத்திலே நாம் இந்த பேரார்வத்தை பார்க்கிறோம். திருச்சபைக்கு தீங்கு விளைவிக்கின்ற எதற்கும் எதிரான அவரது ஆவேசத்திலே அந்த ஆர்வத்தை பார்க்கிறோம். இறைவனுடனான அவரது உறவுக்கு ஆபத்து விளைவிக்கும் அவரது சமரசமற்ற அணுகுமுறையிலே இந்த பேரார்வத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, புனித பவுலுடைய சில மடல்களிலே இந்த பேரார்வத்தையும் இந்த வைராக்கியத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார். உதாரணமாக, கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. அதுபோலவே பிலிப்பியருக்கு மடலிலே 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. மேலும் பிலிப்பியருக்கு மடலிலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆக அவருடைய பேச்சிலே, அவருடைய நடைமுறையிலே அத்தகைய ஒரு ஆவேசத்தை, அத்தகைய வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமது கிறிஸ்து வாழ்க்கை ஆர்வத்தோடும் வைராக்கியத்தோடும் வாழ்கிறோமா? ஏதோ வாழ்கிறோம் என்பது போல நமது வாழ்வு இருக்கிறதா? நாம் இறைவன் மீதும் அவரது அரசன் மீதும் அன்பினால் பற்றி எறிகிறோமா? இறைவனும் அவருடைய திருவுளமும் என் வாழ்க்கையில் முதலிடம் பெற்றிருக்கிறதா? ஆக புனித பவுலுக்கு இருந்த அந்த பேரார்வம் கிறிஸ்து வாழ்க்கை வாழ்வதிலே நமக்கும் இருக்க வேண்டும். தூய பவுலுடைய மனமாற்றம் அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் நேர்மையானவன், நான் நீதிமான் என்கின்ற நினைப்பிலிருந்து நாம் கீழே விழுந்தால் மட்டுமே
புனித பவுலிடமிருந்த அந்த பேரார்வத்தையும் வைராக்கியத்தையும் நாமும் பெற முடியும். ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம் உயர முடியும். இறைவனை முழுமையாக சார்ந்து அவரை நம்பி வாழ முடியும். எனவே மிகுந்த நம்பிக்கையோடு புனித பவுல் தனது வாழ்க்கையின் பிற்காலத்தில் இவ்வாறு சொன்னார்: இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல வீழ்ச்சிகள் நடைபெறும். பிரச்சனைகள், கஷ்டங்கள், நிராகரிப்புகள், தவறான புரிதல்கள், அவமானங்கள் போன்ற பலவற்றை நாமும் அனுபவித்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் சோர்வடைய தேவையில்லை. மாறாக இது போன்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மீண்டும் எழ வேண்டும். முழுமையாக இறைவனை சார்ந்து அவரை நம்ப வேண்டும். புனித பவுலுடைய பேரார்வமும் வைராக்கியமும் நம் அனைவரையும் இறைவனை சார்ந்து வாழ தூண்டுவதாக புனித பவுல் கூறுகிறார். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்: கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஒரு வீழ்ச்சி சவுலை பவுலாக மாற்றியது. நம் வாழ்வில் நாம் சந்திக்கிற வீழ்ச்சிகள் நம்மையும் உயர்த்தும், நம்மையும் புது மனிதராக்கும். தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, இணைந்து தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவையார் இடையராத ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும்
மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதலை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளி. ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வான தூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் புகழை குரல் எழுப்பி போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவபெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
இறைவனை நம்பி அவரை சார்ந்து வாழத் தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி அறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.